நேத்து 4 மணிலேருந்து நேத்து நான் உனக்கு ஃபோனே பண்ணலல்ல. 4 மணிலேருந்து ஃபோன் அடிக்கிறேன், ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிற. ஹலோ ஹலோ புரியல. நான் பேசுறதுக்கு நீ ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறியே. சந்தோஷ், நான் உன்னை கிளியரா ஒன்று கேட்குறேன். நீ கிரெடிட் கார்டுன்ட்டு தானே என்கிட்ட அப்ரோச் ஆகுனீங்க? ஆமா சார். உன்னை இன்சூரன்ஸ் நான் போட சொன்னேனா? சார் இல்ல சார், நம்ம கார்டு கண்டு இல்ல, நான் பேராமெரிக்கல் இன்சூரன்ஸ் நான் உன்னை போட சொன்னேனா? இல்ல சார், சொல்லுங்க. அப்ப ஏன் எனக்கு இன்சூரன்ஸ் போட்ட என் காசு ஏன் இன்னும் எனக்கு கிரெடிட் பண்ணாம இருக்கிற? சார் நான் தான் 2 அமௌண்ட்டுமே நான் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கேன் சார் உங்களுக்கு. இன்னும் எத்தனை நாள் சந்தோஷ்? என்னால டியூ கட்ட முடியாது சந்தோஷ். நான் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கட்டிட்டு போயிட்டு இருக்கேன். என் பிசினஸே உட்கார வச்சுட்டு இருக்கிற நீ. உனக்கு எத்தனை முறை தான் எக்ஸ்பிளைன் பண்றது? இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் நீ? ஹலோ, இன்னும் எத்தனை நாள் தான் சந்தோஷ் நான் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியும்? மாத்தி மாத்தி உனக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரையும் நைட்டு தூங்குற வரையும் உன் ஞாபகமாவே இருக்கணுமா? பொண்டாட்டி புள்ள பிசினஸ் என் ஞாபகமே இருக்க கூடாதா? தூங்கி எழுந்திரிச்சா உனக்கு ஃபோன் அடிக்கணும், தூங்கும் போதும் உனக்கு ஃபோன் அடிக்கணுமா? ஃபோனும் எடுக்க மாட்ட. ஹலோ சார், அப்படிலாம் இல்ல சார். என்ன எனக்கு காசு வேணும் சந்தோஷ். தயவு செய்து எனக்கு காசை தூக்கி என் மூஞ்சில அடிச்சிரு. இல்லையா தூக்கியாவது அப்படி போட்டு என் காசை நான் எடுத்துக்கிறேன். இல்லையா உன் அக்கௌண்ட்ல இருந்து எனக்கு என் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண. தயவு செய்து நான் உன்னை இன்சூரன்ஸ் போட சொல்லலை, சரியா? எனக்கு கிரெடிட் கார்டுன்ட்டு தான் நீ அப்ரோச் ஆன. உன்னை இன்சூரன்ஸ் நான் போட சொன்னேனா? இல்ல. அப்ப என்னோட காசை நீ திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? ஆமா சார். ஏன் இன்னும் பண்ணாம இருக்க சந்தோஷ்? நீங்க பக்கா ஃப்ராடு சந்தோஷ். நான் இன்னும் ஓப்பனா சொல்றேன், பக்கா ஃப்ராட். எத்தனை பேரை தான் ஏமாத்திட்டு இருக்கீங்க நீங்க? இன்சூரன்ஸ் கிரெடிட் கார்டுன்னு சொல்லி எத்தனை பேர் ஏமாத்திட்டு இருக்கீங்க? நம்ம கால் கூட நான் எடுக்காம போயிருக்கலாம் சார். அப்படிலாம் எதுவுமே கிடையாது சந்தோஷ். அமௌண்ட் நான் உங்களுக்கு ரீஃபண்ட் வாங்கி தரேன்னு சொல்லி தான் நான் எல்லாமே மூவ் இன்னும் பண்ணிருக்கேன். இது பாரு, இந்த வார்த்தையை வந்து கிரெடிட் கார்டு சார், நான் உங்களுக்கு இந்த ஃபோன் எடுக்காத காரணம் கிரெடிட் கார்டு வாங்கி தரேன்னு சொன்னேன். கிரெடிட் கார்டு இல்ல, கிரெடிட் கார்டு கொடுக்குறேன்னு சொன்னேன். அதுக்காக தான் மூவ் பண்ணிட்டு இருக்கேன். கிரெடிட் கார்டு முடிஞ்சு போச்சு, சரி ஓகே. எனக்கு கிரெடிட் கார்டு வேண்டாம். இன்சூரன்ஸ் எனக்கு என்ன, அதாவது கிரெடிட் கார்டு என்னோட இன்சூரன்ஸ் என்னோட நாலேஜ் இல்லாம தான் நீங்க போட்டீங்க. உண்மை அதுதான். இன்சூரன்ஸ் போட்டாச்சு, சரி போட்டுட்டேன். என்னோட கிரெடிட் கார்டும் இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. அதுக்கப்புறம் கார்டை எனக்கு கொடுக்கல. இப்போ என்னோட அமௌண்ட்டை கொடு அப்படின்னா இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணி கொடுக்குறேங்கிற. நீ எனக்கு என்ன சொன்ன? இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணா 48 மணி நேரத்துல உனக்கு அமௌண்ட் வந்துரும் சொன்னேன். கார்டு இப்போ நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கேன்சல் பண்ணனா அந்த மாதிரி 48 மணி நேரத்துல நானே எடுத்து கொடுத்துருவேன். நான் எதுவும் சொல்ல கிடையாது. நம்ம அது இன்சூரன்ஸ் பிஃபோர் நம்ம கேன்சல் பண்றோம் அப்படிங்கும்போது தான் நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது சார். மற்றபடி இஷ்யூலாம் எதுவும் கிடையாது அதுல. சரி, இப்போ எத்தனை நாள் ஆகும் இது? என் அமௌண்ட் வரதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆகும்? இன்னும் நம்மளுக்கு அப்ரூவல் ஆகல சார். நான் ஆனதுக்கப்புறம் நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார். எத்தனை நாள் தான் நாள் கழிக்க போறீங்கன்னே தெரியல எனக்கு. வட்டிக்கு மேல வட்டி. டிலேலாம் ஆகாது சார் உங்களுக்கு. நான் அதை பண்ணி கொடுத்துறேன் தான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ எத்தனை நாள் வரும்? எனக்கு எத்தனை நாள் ஆகும்? ஹலோ, சொல்லுங்க சார். எத்தனை நாள் ஆகும் இன்னும்? சார் அதான் சார் டேட் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிடுறேன் சார். இன்னைக்கு ஈவினிங்குள்ள நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சார். நீ ஃபோனும் எடுக்க மாட்டியா? அதுதான் இருக்கிறதுல எனக்கு பெரிய தலைவலியே. ஹலோ, அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். சரி, எனக்கு எத்தனை மணிக்கு இன்னைக்கு, எப்போ டேட், எந்த டேட்ல எனக்கு அமௌண்ட் வரும்னு எப்போ சொல்லுவ? எத்தனை மணிக்கு சொல்லுவ? சார் நீங்கள் ஷார்ப்பாக எனக்கு ஒரு 2:30 கால் பண்ணுங்க சார். நான் அந்த டேட்டை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். சரி, ஏர்லைனுக்குமே போகாதீங்க. எனக்கு நானே உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நான் அந்த டைம் அப்டேட் கொடுத்துறேன் சார் உங்களுக்கு. சரி, 2:30 மணிக்கு நான் ஷார்ப்பாக நானே ஃபோன் அடிக்கிறேன், பார்க்கலாம். நீ ஃபோன் எடுக்கிறியா இல்லை அப்டேட் பண்ணுறேன். நானே உங்களுக்கு பண்ணுறேன். நீங்கள் பிஃபோர் நான் உங்களுக்கு பண்ணிடுறேன் சார். சரி, ஓகே.